ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்லாம் இன்ஸ்டால் பண்ணோம் லாஸ்ட் செஷனில். இப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெனு பார்னு சொல்லுவாங்க. இந்த மெனு பாரில் இருக்க நம்ம எல்லா ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த எக்ஸல், வேர்ட் இந்த ஃபைல் எல்லாம் போனோம்னா, இந்த ஃபைல்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா நமக்கு மோஸ்ட்லி நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, இந்த ஓப்பன், சேவ் அஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கிடைக்கும். பிரிண்ட் சேம் எங்கேயும் அதே தான். இதோட இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே சிம்பிளிஃபைடாக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ லேப் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஓப்பன் எக்ஸிஸ்டிங் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது ஓப்பன் காட்டும். இப்போ நீங்கள் சேவ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு உங்களுக்கு சேவ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே சேவ்லாம் பண்ணி வச்சிருப்போம் ப்ரீவியஸாக பண்ணது. இந்த மாதிரி ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ப்ரீவியஸாக சேவ் பண்ண செஷன்ஸ்லாம் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் சேவ். நீங்கள் இப்போ பண்ண ப்ராக்டிஸை நீங்கள் சேவ் பண்ணணும்னா இந்த பட்டன் ஷார்ட்கட்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே போய் கூட நம்ம சேவ் அஸ் நேம் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம், ஒரு டயக்ராம் மாதிரி இங்கே பண்ண லேப் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக இந்த எடிட்டில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் இதெல்லாம் நம்ம மேனுவலாக ஷார்ட்கட் கீஸில் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம மேஜராக இந்த இருக்க மெனு பாரில் நம்ம அதிகபட்சம் யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸில் உள்ள ப்ரிஃபரன்ஸ் மட்டும்தாங்க. இந்த ப்ரிஃபரன்ஸ் நம்ம எதுக்கு, அது கூட நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள்ஸ் இன் லாஜிக்கல் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது டிவைஸ் கொண்டு வந்து இங்கே யூஸ் பண்ணுறோன்னு வைங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஒரு ஸ்விட்ச் வச்சுட்டு ஒரு பிசி கனெக்ட் பண்ணுறோன்னு வைங்க. இப்போது இதுக்கு நம்ம கனெக்டிவிட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த போர்ட்லேருந்து என்ன போர்ட் கனெக்ட் ஆகிருக்குன்றது நமக்கு ஐடியா இருக்காது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஆப்ஷன்ஸ் போயிட்டு இந்த ப்ரிஃபரன்ஸில் இந்த ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள்ஸ் இன் லாஜிக்கல் ஒர்க் ஸ்பேஸ் எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணோம்னா உங்களுக்கு பாருங்கள் இன்டர்ஃபேஸோட லேபிள்ஸ் காட்டுது இல்லைங்களா. ஸோ நம்ம இதை வச்சு ரவுட்டர்லையோ இல்லை ஸ்விட்ச்லையோ கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம எக்ஸாக்டாக இந்த இன்டர்ஃபேஸில் தான் இந்த கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த இன்டர்ஃபேஸ்க்கான கான்ஃபிகரேஷன் என்னமோ அதை நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதிகபட்சம் நம்ம இந்த மெனு பாரில் யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் ப்ரிஃபரன்ஸில் இந்த ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஃபர்தராக இதில் நம்ம எதுவும் ப்ளே அரவுண்ட் பண்ண போகிறதில்ல. அடிஷ்னலி எக்ஸ்டென்ஷன்ஸ் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படும் போது ஃபியூச்சரில் பார்ப்போம். இது எல்லாமே சேம் தாங்க. நெக்ஸ்ட் இந்த காப்பி பேஸ்ட் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒன்று எடிட்டில் வரது இங்கே ஷார்ட்கட்டாக இருக்குது. ப்ளஸ் இங்கே வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் அண்ட் லாஜிக்கல் வியூ, ஃபிசிக்கல் வியூலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். லாஜிக்கல் வியூ, ஃபிசிக்கல் வியூ இங்கே இருக்குது. இது வந்து லாஜிக்கல் வியூவில் நமக்கு ஜஸ்ட் ஒரு பிளைன் ஒயிட் போர்டு மாதிரி இருக்கு இல்லையா டோபாலஜி. இப்போ நீங்கள் இங்கே வந்து ஃபிசிக்கல் ஓவியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நமக்கு இந்த மாதிரி கனெக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது, லொக்கேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபிசிக்கல் வியூவில் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த F11 இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபுல் ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இந்த விண்டோ ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம்னா இது வந்து பாயிண்டர்னு சொல்லுவாங்க. இது செலக்டர் டூல் இல்லை பாயிண்டர். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஐடியா இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒரு டிவைஸ் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது இல்லை மூவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சர்ச் இந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் சர்ச் பண்ணணுன்றதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் இப்போ நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுற ஆப்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் வெறும் டெலிட் கொடுத்தீங்கன்னா டு வாண்ட் டு டெலிட் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் பாப்பப் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டூல் இருக்குது பார்த்தீங்களா டெலிட்னு சொல்லி, இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு டெலிட் ஆகும். இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாம் எந்த டிவைஸ் இருந்தாலும் அந்த டூலை பிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மல்டிப்புளாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ட்ராக் பண்ணணும். நம்ம மவுஸோட லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி கூட நீங்கள் மல்டிப்புளாக டெலிட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிட் கேட்கும். இல்லை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி ஜஸ்ட் டெலிட் பட்டன் உங்கள் கீபோர்டில் கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த டெலிட் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பண்ணுற ஆப்ஷன், இது ரீசைஸ் பண்ணுறது. இப்போ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, இப்போ இதை செலக்ட் பண்ணுறீங்க, இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு பிளேஸ் அண்ட் நோட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் உங்கள் லேபுக்கு மேலே ஒரு லேபிள் மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பேசிக் கனெக்டிவிட்டின்னு சொல்லலாங்களா. இப்படி ஒரு நீங்கள் லேபிள் இதுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி ஒரு டைட்டில் மாதிரி நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ ஃப்ளோ டயக்ராம்ஸ் மாதிரி. இதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒரே இடத்துல கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரீ ஃபார்ம் ஷேப்பு, இது வந்து ஓவல் ஷேப்பு, ஓவல் அண்ட் சர்க்கிளில் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரெக்டாங்கிள், இது வந்து பென் சிம்பிளுங்க. பென் யூஸ் பண்ணி நீங்கள் வேணுங்கிற மாதிரி நீங்கள் டயக்ராம் பண்ணிக்கலாம். இதை தான் இங்கே தனித்தனியாக ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிள், ஓவல்னு எக்லிப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, இப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, நடுவில் நீங்கள் இந்த சைட்டுக்கு கனெக்ட் பண்ணுறீங்கும் போது தனித்தனி சைட்டை வந்து இப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி குரூப் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறோம்.
இதுவே ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்கை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும், இது லைக் டிசி நெட்வொர்க் இதை மட்டும் தனியாக காட்டணுங்கும்போது நீங்கள் இதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கலாம். இது வந்து லேண்ட் நெட்வொர்க்னு காட்டுறதுக்காக இந்த எக்லிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அப்படியே ஹைலைட் பண்ணிக்கலாம். இதில் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்லைன் கலர்னா இந்த சர்க்கிள் இருக்குது, ஓவல் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிளாக் கலர். உள்ளே நீங்கள் எதாவது ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கலர் யூஸ் பண்ணி கூட ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்படி வருங்க இது ஃபில் கலர். இப்போ நோ ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிளெயின் சர்க்கிள், பிளெயின் ஸ்கொயர் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இந்த இதை யூஸ் பண்ணி ஃபில் கலர் கொடுத்து வேறு இப்போ ரெட் கலர் சூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வருங்க. இப்போ நீங்கள் இது எல்லாமே டெலிட் பண்ணணும்னா இங்கே பாயிண்டர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணலாம். இல்லைனா இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த டெலிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடுங்க. இது வந்து உங்களுக்கு ஆட் சிம்பிள் பிடிஓன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கில் நீங்கள் பேக்கெட் சிமுலேட் பண்ணி பார்க்கலாங்க. லைக் ஒரு நெட்வொர்க் இருக்குது, அந்த நெட்வொர்க்கில் பிசிஏ இருக்குன்னா அனதர் நெட்வொர்க்கில் இருக்க பிசிஏக்கு வந்து நீங்கள் பேக்கெட் சிமுலேட் பண்ணி பார்க்கணும் போது உங்களுக்கு ஒரு பேக்கெட் நீங்கள் லைக் ஐசிஎம்பிஏக்கோ இல்லை இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த பேக்கெட் யூஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதர் பிசியில் கிளிக் பண்ணும்போது இதை இங்கே டு இங்கே ஃப்ளோ ஆகிறது உங்களால் ரியல் டைமில் பார்க்க முடியும். இன்கேஸ் நீங்கள் அந்த பேக்கெட் வந்து ஒரு ஹாப் டு ஹாப்பாக வந்து ட்ராவல் பண்ணுறதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சிமுலேஷன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஹாப் ட்ராவல் ஆகி அது வந்து போகுதுன்றது உங்களுக்கு இங்கே இந்த சிமுலேஷன் விண்டோவில் பார்க்க முடியுங்க. இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே வருங்க, லைக் ஃபெயில்டு, சக்ஸஸ், இந்த மாதிரி சில ரீசன்ஸ்லாம் வரும். அது எதனால் ஃபெயில் ஆகுது, எங்கே ஃபெயில் ஆகுதுன்றதை நம்ம இந்த சிமுலேஷன் விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரியல் டைம்னா வந்து உங்களுக்கு அந்த சிமுலேஷன் எதுவும் காட்டாது, ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு ரிசல்ட் மட்டும் வரும். அண்ட் பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் டைப் ஆஃப் டிவைசஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுட்டர்ஸ். இது வந்து நெட்வொர்க் டிவைசஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுட்டர்ஸ் இருக்குது, ஸ்விட்சஸ் இருக்குது, ஹப்ஸ் இருக்குது அண்ட் வயர்லெஸ் டிவைசஸ் லைக் வயர்லெஸ் கண்ட்ரோலர்ஸ், ஆக்சஸ் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் வருங்க. இது பாருங்கள் வயர்லெஸ் ரவுட்டர், இது வந்து வயர்லெஸ் டவருங்க, ஆக்சஸ் பாயிண்ட் மாதிரி. இது வந்து WLCனா வயர்லெஸ் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இப்போ சிஸ்கோவில் இருக்க லேட்டஸ்ட் மெராக்கி ப்ராடக்ட்டுமே இதில் பாருங்கள் இருக்குது. இது வயர்லெஸ்ஸு. இது வந்து செக்யூரிட்டி டிவைசஸ் லைக் அவர் ஃபயர்வால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஏஎஸ்ஏ ஃபயர்வால்லாம் இருக்கும், ஏஎஸ்ஏ 5505, 15, 5516 இந்த மாதிரி சில மாடல்ஸ்லாம் இருக்குங்க. பட் இதில் வந்து நம்ம கொஞ்சம் லீஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேன் எமுலேட்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கெட் ட்ரேசர்னு ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கும், அதுதான் இந்த க்ளவுட் பிடி. இதை யூஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் கொண்டு வந்துக்கலாம். டிஎஸ்எல் மோடம் இதெல்லாம் வந்து இன்டர்நெட் சிமுலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைசஸ்ங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் டிவைசஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், எண்ட் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணுற டிவைசஸ் லைக் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், சர்வர்ஸ். எண்ட் யூசர் யூஸ் பண்ணுறது சர்வர் இல்லை, பட் அப்பார்ட் ஃப்ரம் நெட்வொர்க் டிவைசஸ் தீஸ் ஆர் லைக் டிவைசஸ் தட் அப்பார்ட் ஃப்ரம் நெட்வொர்க் டிவைசஸ் லைக் அதாவது பிசி வந்து எண்ட் யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லேப்டாப், செல்ஃபோன் அண்ட் தி ஐபி ஃபோன் சொல்லுவாங்க, டிஸ்க் ஃபோன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஹோம் டிவைசஸ்ங்க. ஹோம் டிவைசஸ்னால் மோஸ்ட்லி நம்ம இன்டர்நெட் கனெக்டட் டிவைசஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஐஓடி டிவைசஸ் சொல்லுவோமா, இன்டர்நெட் கனெக்டட் ஏசி, இன்டர்நெட் கனெக்டட் ஃபேன், இந்த சீலிங் ஃபேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஐஓடி டிவைசஸ். இந்த மாதிரி ஐஓடி டிவைசஸ் கூட நம்ம இந்த லேபில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியுங்க. அதர் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி டிவைசஸையும் நம்ம இந்த லேபில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் டிவைசஸ் லைக் இந்த ஆக்சஸ் கண்ட்ரோலர், சிசிடிவிஸ், இந்த டோர் கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்குங்க. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்னா இந்த விண்ட் டர்பைன்ஸ் அண்ட் அதர் வெளியே கனெக்ட் பண்ணுற லைக் இங்கே பார்த்த சிமிலர் ப்ராடக்ட்ஸ் தான் அங்கேயும் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி நெட்வொர்க்கிங் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு இந்த ஐஓடி டிவைசஸ் பக்கம்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. ப்ளஸ் இந்த நெட்வொர்க் டிவைசஸ் அண்ட் எண்ட் டிவைசஸ் அண்ட் கனெக்டிவிட்டி இந்த 3 டேப்பில் தான் நம்ம மோஸ்ட்லி வில் ப்ளே ஆகிறோங்க. இதுதான் அந்த சென்சார்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டோர் சென்சார்ஸ் இந்த மாதிரிலாம் வருங்க. இதெல்லாம் வந்து அப்சல்யூட்டான டிவைசஸ்லாம் வந்து இங்கே மிஸ்க்குன்னு சொல்லி அவங்க மூவ் பண்ணி அப்சல்யூட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா நம்ம அந்த ஃபோல்டர் போய் நம்ம இந்த பர்டிகுலர் வெர்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டேப் இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல இல்லைங்களா, இந்த டேப் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிற டேப்பில் இதுவும் ஒன்றுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டில் வந்து நெட்வொர்க் டிவைசஸ் லைக் ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ், ஹப் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு. ஸோ வில் மோஸ்ட்லி ஒர்க் வித் ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் அண்ட் அதர் end devices like PC, laptop, servers and maximum IP phone will be looking at in this lab. அப்புறம் the connectivity types like the automatically choose connection type எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, say for example இப்போ நம்ம இந்த மல்டிபிள் ரவுட்டர்ஸ் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம இந்த ரவுட்டரில் வந்து பர்டிகுலராக இந்த போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம டேரெக்டாக வந்து ரவுட்டர் டு ரவுட்டர் சீரியல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இங்கே பாருங்கள் சீரியல் இருக்கு இல்லையா, சீரியல் சூஸ் பண்ணுவோம்.
சீரியல் எனக்கு 3லேருந்து தான் நான் இதுக்கு அதர் ரவுட்டருக்கு கனெக்ட் பண்ணணும்னா மேனுவலாக வந்து நான் 3 சூஸ் பண்ணி இங்கே 3 யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே வந்து எனக்கு மேனுவலாக நான் பேலன்ஸ் 2 இருக்குது, இங்கே வந்து நான் 2 யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா நீங்கள் மேனுவலாக இதை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எனக்கு அதை பற்றிலாம் வரி இல்லை, நான் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பொருள் கனெக்ட் ஆகுதோ கனெக்ட் ஆகிட்டோம், பட் சீரியலில் மட்டும் கனெக்ட் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சோம்னா இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் இங்கே இந்த ரவுட்டர் டு இந்த ரவுட்டர் கிளிக் பண்ணாலே போதும். அவைலபிள் போர்ட்ஸ் அதுவாகவே சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து 3 இருந்தும் மேனுவலாக அது நம்ம எடுக்கும்போது 3 to 3 எடுத்தோம், 2 to 2 எடுத்தோம் இல்லையா. இப்போ வந்து அவைலபிள் வந்து 2 to 2 எடுத்துட்டது. செகண்ட் ரவுண்டில் 3 தான் அவைலபிளாக இருந்தது, 3/0, அண்ட் லாஸ்ட்டில் 2 அவைலபிளாக இருந்ததுனால எஸ்சி 2/0 அதுவாகவே எடுத்துச்சுங்க. மல்டிபிள் நம்பர் ஆஃப் டிவைசஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது கேபிளிங் பற்றி நம்ம ஒரி பண்ண மாட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்துக்கும் டக்குன்னு கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் கனெக்டிவிட்டி டைப்பை நம்ம யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். இல்லைன்னா நம்ம இந்த ஸ்விட்ச் டு டிவைசஸ்க்கு வந்து இந்த காப்பர் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரவுட்டர் டு அதர் ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் ஓவர் கேபிள்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள்ஸை நீங்கள் வந்து ஈச் டைம் வந்து நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணி ட்ராப் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த ரவுட்டர் டு இந்த ரவுட்டர் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவ்வளோதான். இப்போ அது வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அகைன் நீங்கள் இங்கே வந்து கிளிக் பண்ணி இங்கே டு இங்கே சூஸ் பண்ணணுன்ற ஆப்ஷன் கூட வேண்டியதில்லை. நமக்கு இன்னும் ஈஸியாக கூட ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி டைப்பை கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து எஸ்கேப் கொடுக்குற வரைக்கும், லைக் பாயிண்டர் செலக்ட் பண்ணுற வரைக்கும் இல்லை எஸ்கேப் கொடுக்குற வரைக்கும் அது செலக்டில் இருக்குங்க. லைக் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி சூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் எஸ்கேப் கொடுத்தோம், அது போயிடுச்சு. இது வந்து கனெக்டிவிட்டி டைப்புக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே பொருந்தும். லைக் என் டிவைசஸ்க்கும் சரி. இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் செலக்ட் பண்ணி இதை சூஸ் பண்ணிட்டோம். நம்ம எவ்வளோ டிவைசஸ் வேணுமோ அன்டில் நம்ம எஸ்கேப் கொடுக்குற வரைக்கும் அது இருக்குங்க. இது சேம் கோஸ் ஃபார் ரவுட்டர் ஸ்விட்சஸ் ஆல்சோ. ஓகேங்களா. கண்ட்ரோல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ டிவைசஸ் வேணால் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லேபில் இந்த டிவைசஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் லேப் பண்ணலான்றது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பாய்.